ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 7வது பாடல் பார்க்க போறோம். காமனும் ரதியும் கலந்த காட்சி ஈது ஆம் என இயக்கனும் அணங்கனாலும் வேறு யாமமும் பகலும் ஓர் ஈறு என்று எண்ணலாய் தாமுரு பெருங்களி சலதி மூழ்கினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காமனும் ரதியும் கலந்த காட்சி ஈது ஆம் என, காமனும் ரதியும் இரண்டர கலக்கும் காட்சி போல, இயக்கனும் அணங்கனாலும் யக்ஷ குலத்தில் உள்ள சுந்தனும் தாடகையும் வேறு யாமமும் பகலும் ஒரு ஈறு இன்று எண்ணலாய், இரவும் பகலும் முடிவில்லாமல் இரவும் பகல் பல இரவு பகல்கள் சென்று தாம் ஒரு பெருங்களி சலதி மூழ்கினார். அவர்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய இன்பக்கடலில் மூழ்கினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். காமன், அதாவது இந்த பேரை கேட்டோடனே எனக்கு கிருபானந்த வாரியாருடைய உபன்யாசம் தான் வரும். நான் ஏற்கனவே முன்பும் சொல்லியிருக்கேன். காமன்கிறதுக்கு கந்தர்பன், மன்மதன், மதன், ஸ்மரன், அப்படி பல பெயர்கள் உண்டு. நம்ம சொல்றோம்ல கிரீக் காட்ஸுக்கு கியூபிட் அப்படின்னு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கடவுள் அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு தனி இச்சையை தூண்டக்கூடிய ஒரு தனி கடவுள், கிறிஸ்தவர்களுக்கு தனி கடவுள், பௌத்தர்களுக்கு தனி கடவுள் அப்படிலாம் கிடையாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி மிருகமா இருந்தாலும் சரி, இச்சையை உண்டு செய்யக்கூடியவன், மகிழ்விக்க செய்பவன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானவன். அதனாலதான் காமன்னும் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. எனக்கு அதுதான் எப்பவுமே இந்த காமன்ங்கிற பேரை கேட்டா எனக்கு கிருபானந்த வாரியார் தான் ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு சொல்ல வரேன், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் காரணம் இருக்கு. சும்மா எதுவும் பேர் வைக்க மாட்டாங்க. காமன் அப்படி காமம் அப்படின்னாலே நம்ம தமிழ்ல ஆண் பெண் புணர்ச்சி இன்பத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆனா இதுல சமஸ்கிருத அந்த சொல்லாடல் மட்டும்தான் நம்ம பெரிதா பயன்படுத்துறோம். ஆனா சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் காமம்ங்கிறது எல்லா விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் எல்லா விதமான இன்பங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பார்வை கொண்டவள் அப்படிங்கறதுனாலதான் காமம் கூட்டல் லக்ஷி காமாட்சி அப்படின்னு கடவுள் பேர் சொல்றோம். காமதேனு, நம்ம விருப்பத்தை அதாவது நிறைவேற்றக்கூடிய கொடுக்கக்கூடியது. தேனா கொடுக்கறது இல்ல, கொடுக்கக்கூடிய பசு காமதேனு. அந்த மாதிரி காமகோடி, அந்த மாதிரி காமம்ங்கிறது பொதுவான எல்லா இன்பமும், அந்த எல்லா இன்பங்களையும் அழிக்கக்கூடியவன் அப்படிங்கறதுனால காமன். அதே மாதிரி ரதி, அதாவது தேவலோக கன்னிகைகள், அப்சரஸ்ன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அந்த கன்னிகைகள் பலர் உண்டு. ஆலம்புஷா, மிஸ்ரகேஷி, வித்யுத் பர்ணா, திலோத்தமா, அருணா, ரக்ஷிதா, மனோரமா, கேஷினி, சுரதா, சுரஜா, இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. இது எல்லாத்துக்குமே இதுக்கும் பெயர் காரணம் உண்டு. இப்ப நம்ம ரமிக்க செய்வன் ராமன் அப்படின்னு, ரம்யமானவன், ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமானவன் அப்படின்னு ராமன் சொல்றோம்ல, அதே வேறு சொல் தான் ரம்பாக்கும். எல்லோராலும் விரும்பப்படுபவள் அப்படிங்கறதுனாலதான் ரம்பான் பேரு. அந்த மாதிரி இது சமஸ்கிருதத்துல நம்ம எள்ளுன்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதத்துல தில்லுன்னு பேரு. அதனாலதான் தில்லிலிருந்து வருவது. நம்ம எப்படி எள்ளிலிருந்து வர்றதுனால எண்ணெய்ன்னு நம்ம பேர் வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல தில்லு தைலம், அதனாலதான் தைலம்னு சொல்றோம். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி எள்ளளவு பிரம்மா படைத்ததிலேயே ரொம்ப மிகச்சிறந்த பொருள்கள், அந்த பொருள்கள்ல இருந்து ஒரு எள்ளளவு மட்டும் எடுத்து 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 பண்ண ஒரு பெண் அப்படிங்கறதுனாலதான் உத்தமமான தில், அதனால திலோத்தமை அப்படின்னு அவளுக்கு பேரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கு. ரதியும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம இங்க காமனும் ரதியும்னு பாக்குறோமே, நான் பாரதம்ங்கிறதுக்கு பெயர் சொல் அந்த அந்த விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பானா ஒளின்னு அர்த்தம், ரதம் அப்படின்னா திளைப்பதுன்னு அர்த்தம். ஞான ஒளியில் திளைக்க செய்யும் பூமி, அதனாலதான் பாரதம்னு பேரு. அதனால எப்படி அந்த இது ரதம் திளைக்க செய்வதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்பத்தில் திளைக்க செய்பவள் அப்படிங்கறதுனால ரதின்னு பேரு.
இவங்க காமனும் ரதி பொதுவா பல தேவலோக கன்னிகைகள் இருந்தாலும் காமனுக்கு ஜோடியா சொல்லக்கூடியது பொதுவா ரதியை தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க காமனும் ரதியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு. இவங்க யாரு? நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, சுகேதுவின் மகளான தாடகையை தன்னுடைய யக்ஷகுலத்திலேயே தலைவனான சுந்தனுக்கு மணமுடித்து வைத்தான் அப்படின்னு. அவங்க 2 பேரும் இன்பத்தில் திளைப்பது பாக்குறதுக்கு காமனும் ரதியும் போல இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி எப்படி அவங்க இன்பத்துல திளைச்சாங்க அப்படின்னா, யாமமும் பகலும் ஓர் ஈறு என்று என்னலாய். முடிவில்லாத, ஈறுன்னா முடிவு, ஒரு முடிவே இல்லாம பல இரவு பகல்கள் சென்றன அப்படிங்கிறதுக்கு யாமமும் பகலும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம பெரும்பொழுத 6 காலம் பருவங்களா பிரிக்கிறாங்க. கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு. அந்த மாதிரி சிறு பொழுது அத மாலை, யாமம், வைகரை, விடியல், நண்பகல், ஏற்பாடு அப்படின்னு குத்து மதிப்பா 24 மணி நேரத்தை 4 மணி நேரமா பிரிச்சிட முடியும். அதுல இரவு 10ல இருந்து விடிய காலை 2 மணி வரைக்கும் யாமம், அதுக்கப்புறம் வைகரை பொழுது. அதனாலதான் நம்ம நடு ஜாமத்துல ஏன் எழுப்புற அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஜாமம், சாமம், யாமம் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். யாமமும் பகலும், இரவும் பகலும் முடிவில்லாம பல இரவு பகல்கள் சென்றன அப்படின்னு சொல்றாரு. அது எப்பேற்பட்ட இது இன்பக்கடல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு 3 அடை கொடுக்கிறாரு கம்பர். உரு, பெருங், களி, சலதி அப்படின்னு. இதுல சலதி ஜலம் அப்படின்னாலே தண்ணி, அதுதான் வேர்ச்சொல். அதுல இருந்து தான் எல்லா சொல்லும் வந்திருக்கு. ஜலதி, ஜலநிதி, ஜலபதி இது எல்லாமே இது கடலைத்தான் குறிக்கும். இந்த இடத்துல ஜலதி அப்படின்னு சொல்றாரு. நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதாவது 14வது பாடல், இந்த மிகை பாடல்கள்லயே தாடகை வதை படலத்துல தமிழ் எனும் அளப்பருஞ் ஜலதி தந்தவன் அப்படின்னு அகஸ்தியரை சொல்ல போறாரு கம்பர். அத பெருங்கடல், தமிழ் எனும் பெருங்கடலை தந்தவன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க அப்பேற்பட்ட இன்பக்கடல் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடலுக்கு என்ன அடை? உரு, பெருங்களி, 3 அடை. உரு அது நான் எப்பவும் சொல்றேன், நன்னூல் நூற்பாதான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மிகல், மிகுதிங்கிறதுக்கு இத்தனை சொல்லு இருக்கு. அதுல இந்த உருன்னா ரொம்ப மிகுதியாக, ரொம்ப பெருசா, பெருங்கடல் பெருசாகவும், களிப்பு, இன்பம், களிப்புனா இன்பம், ரொம்ப பெருசாகவும் ரொம்ப மிகுதியாகவும் இன்பக் கடலில் இவர்கள் மூழ்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. காமனும் ரதியும் கலந்த காட்சி ஈது ஆம் என இயக்கனும் அணங்கனாலும் வேறு யாமமும் பகலும் ஓர் ஈறு என்று எண்ணலாய் தாமுரு பெருங்களி சலதி மூழ்கினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ.